பக்தர்களுக்கு கொடுக்க பஞ்சாமிர்தம் தான் இது. பக்தர்களுக்கு தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தம் தான். 1,50,000 டப்பா பஞ்சாமிர்தம் குடோன்ல இருந்து பஞ்சாமிர்தத்தை வந்து அழிக்கிறதுக்கு தேவஸ்தான நிர்வாகம் கொண்டு போகுது. ஆனா நம்ம கேள்வி கேட்டப்ப இது ஆதார ரீதியா சொன்னப்ப தேவஸ்தான நிர்வாகம் என்ன சொல்லுச்சு, அப்படிலாம் ஒரு பஞ்சாமிர்தம் எதுவுமே கிடையாது, தவறான தகவல் சொல்றவங்க மேல குண்டர் தடுப்பு சட்டத்துல போடுவோம், கைது பண்ணுவோம் சொன்னாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? பழனி மலை கோயில்ல தேவஸ்தான நிர்வாகம் கொடுக்கிற பஞ்சாமிர்தம் கெட்டு போச்சு. இது ஆதார ரீதியா பிடிச்சிருக்கோம். இப்ப தமிழக அரசு உடனடியா இங்க இருக்க அதிகாரியை ஃபுல்லா மாத்தணும். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பக்தர்களுக்கு கொடுக்கிற பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி ஒரு அவல நிலையான பஞ்சாமிர்தம் எப்படி கொடுக்கலாம்? இதை கொண்டு போய் மாட்டுக்கு ஊத்துறதுக்கே கள்ளிமந்தையை கொண்டு போறாங்க. டெய்லி 3 நாளா இது நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள உன்னி 1,50,000 டப்பா இருக்கு. தமிழக அரசு உடனடியாக இந்து சமயத்துறை உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இருக்க அதிகாரியை ஃபுல்லா மாத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நேரடியா பாத்துங்க. இதுல உண்மை பொய்த்தன்மையெல்லாம் எதுவுமே இல்லை. நேரா இந்த விஷயத்தை லைவ் பண்றோம். இதெல்லாம் வரது இருக்கட்டும்னா அதெல்லாம் இது எதுக்கு கொண்டு வராங்க இப்படி? நீங்க போய் பாருங்க அது எப்படி கொண்டு வராங்க மாத்திரம் பாருங்க. இது நல்ல பஞ்சாமிர்தம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. சொல்லட்டும், தப்பு இல்ல. இப்ப இப்படி இருக்கு. இத கொண்டு போய் அவங்க டப்பால போட்டு மக்களுக்கு கொடுக்க போறாங்களா? இல்ல பண்ண போறாங்க. நம்ம கேட்க கேள்வி அதான். பஞ்சாமிர்தம் டப்பால தரமானதா செஞ்சு விற்பனை பண்றதா சொல்றாங்க. குடோன்ல வந்து தினமும் 3 லாரி 3 நாளா போயிருக்கு. எங்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு அந்த தேவஸ்தான லாரியில இந்த 67 பஞ்சாமிர்தம் அண்ணா பீஸ்ல எங்க போகுது? அது தெரியாது. அதிகாரியத்தை கேட்கணும். அது ஏன் இவங்க பஞ்சாமிர்தம் வெளியே போகுது முதல் எங்களுடைய கேள்வி. அந்த பஞ்சாமிர்தம் எங்க போகுது, யாருக்கு போகுது? இதுக்கு உடனடியாக அதிகாரி பதில் சொல்லணும். இது நல்லதா கெட்டதாங்கிறது 2வது பட்சம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க, அந்த வேலை செஞ்சவங்க தைப்பூசத்துக்கு தயார் செஞ்ச பஞ்சாமிர்தம் 1,50,000 டப்பா உள்ள காலாவதியாகி போச்சு. அந்த பஞ்சாமிர்தத்தை கள்ளிமந்தியத்துக்கு எடுத்து கொட்ட போறோம் அப்படி சொன்னாங்க. ஆனா இவங்க அதிகாரிகள நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க, தவறான தகவல், அப்படிலாம் எந்த பஞ்சாமிர்தம் கெட்டு போகல, அப்படி ஸ்டாக்ல எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன மாசம் ஆச்சு? தை மாசி, பங்குனி மாசம் பறக்க போகுது. 2 மாசமா இந்த பஞ்சாமிர்தம் விற்பனை செய்ய முயற்சி பண்ணாங்களா, இல்ல எது சூடு பண்ணி விற்பனை பண்ணாங்களா? பாதி பஞ்சாமிர்தத்தை பக்தர்களுக்கு கொடுக்குற பஞ்சாமிர்தத்துல இவ்வளவு முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குதுன்னு தொடர்ச்சியா எடுத்துரைச்சிட்டு இருக்க இந்து அமைப்புகள் யாருமே செவி வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கையும் களமா பிடிச்சிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை அதிகாரியும் இந்த வேலையை விட்டு தூக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. என்னப்பா எல்லாரும் இங்க இருக்க என்ன சொல்றீங்க? காரணமான அத்தனை அதிகாரியும் உடனே இந்து சமயத்துல எந்த ஒரு இது இல்லாம தூக்கணும். அது வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்க அத்தனை அதிகாரி தூக்கணும். ஏசி டிசி எல்லாத்தையும் வெளியேற்றணும். இதுல இருந்து ஆமா, இது வந்து பக்தர்களுக்கு கொடுக்குற பஞ்சாமிர்தத்தை இப்படித்தான் கொடுப்பாங்களா? லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய ஸ்தலம், புனித ஸ்தலம், கோடான கோடி வருமானம் வரக்கூடிய ஸ்தலத்துல இப்படிதான் நடக்குமா? உறுதியா அதுக்கு தக்க நடவடிக்கை இந்து சமய அறத்துறை இது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.